அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 7th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி. ஸோ குரூப் 1 லெவலுக்கு நீங்கள் படிக்கும்போது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ குரூப் 1ல் கேட்ட ஒரு வினாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம இந்த ஷார்ட்ஸில் பார்க்கக்கூடிய பகுதி இந்த பகுதி முழுமையாக நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த பகுதியில் என்னென்ன முக்கியமான வினாக்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், முகமது கோரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் தங்க நாணயங்களை வெளியிட்டாருங்க. ஸோ முகமது கோரி தங்க நாணயங்களை வெளியிட்டார். அப்படி வெளியிட்ட தங்க நாணயத்தில் என்ன பண்ணுறாரு, பெண் தெய்வமான லட்சுமியோட உருவத்தை பதிப்பித்து வெளியிட்டார். சரியாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுதான் குரூப் 1ல் கேட்ட கொஸ்டின். சரியாங்க, ஸோ யார் தான் வெளியிட்ட தங்க நாணயத்தில் பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதிப்பித்து வெளியிட்டவர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, முகமது கோரி. சரியாங்க, ஸோ அப்போ அதில் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா லட்சுமியோட பெயர், லட்சுமியோட உருவம் இருக்கும். அடுத்து அவருடைய பெயரும் அதில் பொறிச்சு வச்சுருந்தார். சரியாங்க, ஸோ இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த துருக்கிய படையெடுப்பாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மத விஷயங்களில் தாராளத்தன்மையோடு நடந்துக்கிட்டாங்க. சரியாங்க, அடுத்தது பாருங்கள், நாணயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொறுத்துக்க வடிவில் ஆல்ரெடி நமக்கு கேட்டிருக்காங்க. பாருங்கள், டெல்லி சுல்தான்களுடைய காலகட்டத்தை அறிஞ்சுக்கிறணும் அப்படின்னா சில நாணயங்கள், அதாவது வெள்ளி நாணயம், தங்க நாணயம், செப்பு நாணயம் இதெல்லாம் இருந்துச்சு. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அப்போ ஜிட்டல் அப்படின்றது செப்பு நாணயம். சரிங்களா, ஸோ ஜிட்டல் அப்படின்னா என்னதுங்க, செப்பு நாணயம். அடுத்தது இல்துமிஸ் காலத்தில் டங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளி நாணயங்களை வெளியிட்டாங்க. அப்போ வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா எல்லாருமே சனி ஞாயிறு லீவு அப்படின்னா டங்கா டுங்கான்னு ஆடுவோம்லங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிறோன்னா. அப்போ டங்கா அப்படின்னா வெள்ளி நாணயம். அடுத்து அலாவுதீன் கில்ஜி தங்க நாணயத்தை வெளியிட்டார். அடுத்து முகமது பின் துக்ளக் இருக்கார்லங்க, அவர் செப்பு நாணயங்களை வெளியிட்டார். சரிங்களா, அடுத்தது இந்த பாக்ஸை பாருங்கள். ஒரு ஜிட்டல், இப்போ நம்ம சொன்னோம் ஜிட்டல் அப்படின்னு. அப்போ ஒரு ஜிட்டல்னால் எவ்வளோ அப்படின்னா 3.6 வெள்ளி குன்றிமணிகளை குறிக்கும். சரிங்களா, ஸோ இதுவும் ஆல்ரெடி உங்களுக்கு டெட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு இது கேட்டதுங்க. ஸோ ஒரு ஜிட்டல் என்பது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டது. அதே 48 ஜிட்டல்கள் சேர்ந்தது ஒரு வெள்ளி டங்கா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு வெள்ளி டங்கா ஈக்குவல் டு 48 ஜிட்டல்கள். சரிங்களா, ஸோ இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடிக்கடி கேட்குறாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.